கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் போடுங்க, அப்படியே ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நம்ம வந்து 21 ரிசல்ட் வந்து 50-50 ட்ராவில் வந்து 542 நம்ம அடித்து கொடுத்துருக்கோம். நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம ஒரு அருமையான வின்னிங் தான் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். மகளிர் நேற்று வந்து நம்ம ஆல் போர்டு கணக்கெலாம் நம்ம எடுத்திருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அப்போயே ஆல் போர்டு கணக்கில் வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுக்கல. நமக்கு 7-4 கிடச்சி 7-4 கிடச்சி 4 நம்பர் பாருங்கள் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது 542 ரிசல்ட்டு 542. அதில் இப்போ வந்து டெய்லி சார்ட்டு மெத்தடில் நம்ம வந்து 9-2 எடுத்திருந்தோம். 2 நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே நம்ம ஒரு மெத்தட் எடுத்திருந்தோம். இப்போ 1-7 இந்த 2-7 42 2-7 கிடச்சிச்சு. அடுத்தது வீக்லி சாட்டில் அப்புறம் இன்னொரு மெத்தட் டெய்லி சாட்டில் 2-4 கிடச்சிச்சு ஒரு நாள். அதனால் நம்ம 2 பக்கமும் 2-2 கிடைக்கணும். நம்ம 2 ஒரு டைம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம். டெய்லியும் பார்த்திங்கன்னா தெரியாது. அதனால் நம்ம வந்து 74-47 நம்ம கொடுக்கவில்லை அன்றைக்கி. அதனால தான் நான் 42-24 கொடுத்தேன். அதே மாதிரி 42 ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிச்சு பாருங்கள் ஏபிபிசி ஏசியில். ஓகே, நாளைக்கு நான் சிறப்பான கசிங் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஆல் போர்டு அண்டு சிங்கிள் நம்பராக கூட எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங் நம்பர் சிங்கிள் நம்பர் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நாளைக்கு 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா 22/8/2024 கார்னே ப்ளஸ்ஸு 535 மகளே. நாளைக்கு 535 நம்ம வந்து ஆல் போர்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 5 டேஸ் ரிசல்ட் 320. ஆனால் நம்ம வந்து நேற்று 7 டேஸ் ரிசல்ட் போட்டோம். நீங்கள் 5 டேஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பார்க்காதீங்க, பார்த்துங்க போயிட்டு. ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க. 320 இதை வச்சு தான் நம்ம ஆல் போர்டு எடுத்துக்கலாம். 320 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 43 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 7-6 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா மக்களே, நம்ம 320 வச்சு அடிக்கல. நமக்கு 7-6 கிடச்சி 7 நம்பர் பாருங்கள். ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து வந்து 486 அடுத்த நாள் ரிசல்ட்டை எடுத்து நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 486 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 43 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க. 1 இல்லது 0 1 இல்லது 0 மக்களே. 486 வச்சுருக்கீங்க. நமக்கு 1-0 கிடச்சி 0 நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு 3 போர்ட்லேயும் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பாருங்கள் 373 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 373 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 43 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் 6-4 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். 373 வச்சு அடிக்கிறது. நமக்கு 6-4 கிடச்சி 4 பாருங்கள். ஏ போர்டு அண்ட் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. அடுத்திருக்கு முதக்கூடிய நம்பர் 3 நம்பர் எடுத்துக்கலாம். 942 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எடுக்கலாம். 942 ரொட்டேட் ஆப்ஷன் 43 போட்டுக்கிறீங்க. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 92 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். அதிலே 942 வச்சு அடிக்கிறது. நமக்கு வந்து 2 நம்பர் பாருங்கள். சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பாருங்கள் 427 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு பார்க்கலாம். 427 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 43 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட்டாக கொடுக்க 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 7-6 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. மக்களே, நம்ம டெய்லி சார்ட் வச்சு அடிக்கையில் நாளைக்கு 22/8/2024 ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா 7 இல்லது 6 கிடச்சிருக்கு. ஓகே, இதுலேருந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 7 வருமா 6 வருதான்னு நான் மெத்தடில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும் மக்களே. உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகும் போது நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. உங்களுக்கு வரமா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இதுலேருந்து சிங்கிள் நம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மக்களே, நம்ம வந்து 7 டேஸ் வச்சுட்டு எப்படி ஒரு சிங்கிள் நம்பர் எடுக்குதுன்னு பார்க்கலாம். 7 டேஸ் நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து 7 டேஸில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆச்சு சிங்கிள் நம்பர் எடுக்கிறதுல. இது எல்லா நாளுமே பாஸ் ஆகிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, வந்து 7 டேஸ் ரிசல்ட் எடுத்துங்க. 473 769 எடுத்துங்க. 1 2 3 4 5 6 7 7 டேஸ் நம்ம எடுத்துட்டோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7 டேஸ் ரிசல்ட்டில் முதல் இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க. 473 இருக்குது எடுத்துக்கிறீங்க. 473 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 44 போட்டுருங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா கடைசிக்கு 2ஆவதாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கடைசி நம்பர் விட்டுருங்க. 2ஆவதாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 7 தான் சிங்கிள் நம்பர் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்.
மக்களே நம்ம வந்து அடுத்து 473 வச்சு 7ன்னு கிடச்சிச்சு. நமக்கு 7ங்கிற நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 675 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். 675 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 44 போட்டுருங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் முதல் கடைசி நம்பர் விட்டுட்டு கடைசிக்கு முதல் நம்பர் மறுபடியும் 7ன்னு தான் வருது. 7 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். அதில் 675 வச்சு எடுக்கையில் நமக்கு 7ங்க நம்பர் தான் மறுபடியும் கிடச்சிது. 7ங்க நம்பர் பாருங்கள், ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 320 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 320 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க, 44 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி நம்பருக்கு விட்டுருங்க. இது முதல் இருக்க நம்பர்ஸ் 2. மகளே 320 வச்சு எடுக்கல நமக்கு 2 நம்பர் கிடச்சி. 2ங்க நம்பர் பாருங்கள், சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் வந்து 486 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் பார்க்கலாம். இந்த 486 மெத்தடில் தான் மக்களே வரலன்னு நினைக்கிறேன். 486 எடுத்தால் 5ன்னு தான் வரும். வாங்க பார்க்கலாம். 486 ரொட்டேட் ஆப்ஷன் 44. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2ங்கிற நம்பர் தான் வருது. கடைசிக்கு முதல் இருக்க நம்பர் 2ங்கிற நம்பர் தான் வருது. மகளே பாருங்கள், 486 வச்சுருக்கீங்க, நமக்கு 2ங்க நம்பர் கிடச்சி. நம்ம 7 டேஸ் ரிசல்ட்டில் இந்த ஒரு 1 டே ரிசல்ட் மட்டும் தான் ஃபெயில் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்கள் 373 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 373 ரொட்டேட் ஆப்ஷன் போடுகிறீங்க, 44 போடுகிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசிக்கு முதல் இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 தான் சிங்கிள் நம்பர் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மக்களே 373 வச்சு நமக்கு 0ங்க நம்பர் கிடச்சி. 0ங்க நம்பர் அண்ட் பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. அடுத்த நாள் வந்து 942 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 942 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 44 போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு முதல் நம்பர் 2ங்க நம்பர் தான் வருது. 2ங்க நம்பர் தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே 942 வச்சுட்டு நமக்கு சிங்கிள் நம்பர் 2ங்க நம்பர் தான் கிடச்சி. 2ங்க நம்பர் பாருங்கள், சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் 427 வச்சு அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 427 ரொட்டேட் ஆப்ஷன் 44 போட்டுருங்க. இது கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை விட்டுருங்க. அதுக்கு முதல் இருக்க நம்பர் 6ங்க நம்பர் வருது. 6ங்க நம்பர் தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே நம்ம 427 வச்சுட்டு இல்லை நமக்கு 6ங்க நம்பர் சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுமா ப்ளே பண்ணிங்க. நம்ம வந்து 2 நம்பர்ஸ் எடுக்கையில் நமக்கு 7 6ன்னு கிடச்சிச்சு. டெய்லி செட் வச்சு எடுக்கையில் நமக்கு 7 6ன்னு கிடச்சிச்சு. அதை வந்து ரெண்டு தனியாக எடுக்கும்போது நமக்கு சிங்கிள் நம்பர் எடுக்கும்போது 6ங்க நம்பர் கிடச்சிச்சு. அதனால் சிங்கிள் நம்பர் 6ங்க நம்பர் நம்ம சேனலில் நம்ம இதில் 6ங்க நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஆல் போர்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே, வாங்க அடுத்தது வந்து நேற்று மாதிரி வீக்லி செட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு வீக்லி சாட்டில் வந்து கார்னியா ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்கிறோம். வீக்லி சாட் கார்னியா நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன வருதுன்னு வீக்லி சாட் எடுக்கலாம். ஓகே, இது வந்து 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். மக்களே ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து எப்படி ஆல் போர்டு எடுக்குதுன்னு பார்க்கலாம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 502 இந்த முதல் 3 நம்பர்ஸ் எடுத்து தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்ம எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நேற்று மாதிரி ஒரு வின்னிங் கூட எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஓகே, 502 ஒரு நல்லா நோட் பண்ணிக்கங்க. மகளே 502 போடுகிறீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் போடுகிறீங்க, மீண்டும் 502 போடுகிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 0. அதை நம்ம எடுத்துக்கிறோம். 0ங்க நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். அது 0க்கு பவர் 5. 0 5 தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே நம்ம 502 வச்சு எடுக்கிறது நமக்கு 0 5ன்னு கிடச்சிச்சு. 0ங்க நம்பர் பாருங்கள், அடுத்து பி போர்டில் சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 730 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 730 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 730 போட்டுக்கிறீங்க. மீண்டும் 730 போட்டுக்கிறீங்க. இது லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 அதுக்கு பவர் 6. 1 6 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். நம்ம 730 வச்சு அடிக்கல நமக்கு 1 6ன்னு கிடச்சிச்சு. 1ங்க நம்பர் பாருங்கள், அண்ட் சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த நாள் வந்து 339 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 339 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு மீண்டும் 339 பிடிக்குங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள் 7 அது பவர் நம்பர் 2. மகளே 7 2 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே 339 வச்சு எடுக்கல நமக்கு 7 2ன்னு கிடச்சி. 2ங்க நம்பர் பாருங்கள், அண்ட் ஏ போர்டு அண்ட் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 128 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 128 போடுவீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு மீண்டும் 128 போடுவீங்க.
இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 0 அதுக்கு பவர் நம்பர் 5 மகளே. 0 5 தான் அதுக்கு அடுத்தான ஆள் கூட நம்பர் மகளே. அடுத்து நான் வந்து 128 செடிக்கு நமக்கு 0 5ன்னு கிடைச்சிது. 5ங்க நம்பர் பாருங்கள், ஒரு பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து அடுத்த நாள் வந்து 395 வச்சு அடுத்த நாளுக்கான ஆள் கூட நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 395 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுருக்கீங்க, மீண்டும் 395. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8ங்க நம்பர் கிடச்சிச்சு. 8 அது பவர் நம்பர் 3 மகளே. 395 வச்சு எடுக்கையில் நமக்கு வந்து 8 3ன்னு கிடச்சிச்சு. வீக்லி சார்ட் வச்சு எடுக்கையில் நம்ம வந்து அடுத்தது டெய்லி சார்ட் வச்சு எடுக்கையில் நமக்கு வந்து 7 6ன்னு கிடச்சிச்சு. 7 6ன்னு கிடச்சி. நம்ம 6ங்க நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக சிங்கிள் நம்பர் எடுத்தோம், அதனால் நோட் பண்ணிங்க. 6ங்க நம்பர் சிங்கிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து ஏபிபிசியாக பிரிக்கணும்னா எப்படின்னா, நம்ம 6 வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. அதனால் என்ன பண்ணிங்கன்னா 63 அண்டு 36 63 36 அண்டு 68 அண்டு 86 68 86 தான் மகளே நாளைக்கான ஏபிபிசி நம்பர். நம்ம கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் எடுத்து பயன்படுத்திங்க. நல்லா நோட் பண்ணிங்க. வீக்லி சார்ட் நல்லா, இது வீக்லி சார்ட் அண்டு இது டெய்லி சார்ட் மகளே. இது ஏபிபிசி நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. 63 36 68 86 4 நம்பர்ஸ். 8 3 7 6. இதில் 6ங்க நம்பர் சிங்கிளாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 6ங்க நம்பர் கொஞ்சம் சிங்கிளாக ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணிங்க. நாளைக்கு 3 அல்லது 8 ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கண்டிப்பாக வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் 5 days வச்சு நம்ம எடுத்தோம், அதில் 3 6ன்னு தான் 3 8ன்னு தான் காட்டுது. கேரண்டே நாளைக்கு 3 அல்லது 8 6 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஓகே மக்களை, மீண்டும் சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாமல் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.